ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கெலாம் 6 மணிக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றும் போது கம்ப்ளீட்டாக கழுவியும் விட்டுட்டேங்க. பார்த்தீங்களா, அது க்ளீன் பண்ணிட்டேன்னா ரொம்ப எடுத்து தூக்கி க்ளீன் பண்ணல. ஏன்னா வெயில் வந்துடும். அன்றைக்கி 6 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சு மேலேயே வந்ததுனால சும்மா இடையில விட்டு விளக்குமாறு வச்சு கூட்டிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கழுவி விட்டுட்டேங்க. பார்த்தீங்களா, ஓரளவுக்கு எல்லா பக்கமும் நீட் பண்ணிட்டேன். இப்படி நான் வாரம் பண்ணிடுவேங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ கணம் நீங்கள் வச்சுருக்கீங்களே அப்படின்னா ஏதாவது ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து வெயிட் வைக்கிறதுனால எதுவும் ஆகாது, ஓல்டு பில்டிங்காக இல்லாத பட்சத்தில் ஆகாது. ஆனால் தண்ணி தேங்கிச்சுன்னா மட்டும் பிரச்சனை வரும். குப்பைகள் கடந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் க்ளீன் பண்ணாமல் மாதக்கணக்காக விட்டிங்கன்னா தான் பிரச்சனை வரும். நம்ம வந்து வீடு கூட்டுற மாதிரி எப்போவுமே வந்து கூட்டிடுறது, மேக்ஸிமம் வந்து வாரத்தில் 2-3 நாள் கழுவி விட்டுருவேன். அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீட்டாக இருக்குங்க மாடி. எங்கேயுமே வந்து நிறைய இடங்களில் நான் பார்க்கும்போது அவங்க வீட்டில் பக்கெட் வச்சுருப்பாங்க, அதை சுற்றிலும் அவ்வளோ மண், அவ்வளோ குப்பை, அவ்வளோ இலைகள். ஏன்னா டெய்லியுமே இலை விழும், அது காற்று காலம் நிறைய விழும். ஒவ்வொரு தொட்டியும் சுற்றி அவ்வளோ இருக்கும். அந்த மாதிரி தயவு செஞ்சு வைக்காதீங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னாக்கா அந்த தண்ணி வந்து உடனே காயாது. இப்போ போகிறேன்ல, இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு கீழே போய் திருப்பி வருவேன்ல ஏதாவது பறிக்க, அப்போனா காஞ்சி போய் இருக்குங்க. அப்போ பிரச்சனையே இல்லை. அடியிலேயே நம்ம செங்கலும் ஒரு ஏதோ ஒன்று வெயிட் வச்சுருக்கோம். ஆனால் அவங்களாம் வெயிட் வச்சுருந்தாலும் அடியில் நிறைய மண்ணும் இலைகளும் இருக்குமா, அந்த இலைகளும் மண்ணும் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும். அப்போ அந்த தண்ணி அதுலேயே இருக்கும் காயாமல். அப்படி டெய்லியுமே இருக்கும்போது லீக்கேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ சுத்தமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேணாம், தைரியமாக வைக்கலாம். ஸோ வெயிட்னால எதுவும் ஆகாது. மண் தேங்கி இருந்தால் அதில் தண்ணி இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ தைரியமாக வைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நஞ்செல்லாம் காய்கறிகளை சாப்பிடுவோம், ஆரோக்கிய வாழ்வுக்குள்ளே நம்ம எல்லாருமே போவோம். ஓகேங்க, பாய்மா.